சீக்கிரம் மாறும் மாறனாகா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2014 காலை மன்னா செய்தியின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி பெற ஜெபிப்போம். தினசரி ஜெபிக்கவும், வேத வாசிக்கவும், சாட்சியா இருக்கவும், அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய் செய்யும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே சாலமோனின் ஞானி அவர் சொல்லுகிறார், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மக்களுக்கு தேவனுடைய கட்டளை வருகிறது. இதை செய், இதை செய்யாதே. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பெற்றோர் கட்டளை சொல்லுவாங்க, நீ இதை செய்யணும், இப்படி தான் வாழணும், இங்கே சேரணும், இங்கே சேரக்கூடாது சொல்லுவாங்க. சபையில் எடுத்துக்கிட்டால் போதகர் சில காரியங்களை சொல்லுவாங்க, நாம் அது கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதே வேளையில் வேதமும் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்களை இங்கே செய்கிறார். 1 நீடித்த நாட்கள், 2வது தீர்க்காயுசு, 3வது சமாதானம். இந்த 3மே ஒரு குடும்பத்துக்கு, ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம். அதுக்குத்தான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீடித்த நாட்களா இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவாங்க, அதுக்காக பிரயாசப்படுவாங்க. 2வது தீர்க்காயுசு வேணும் அப்படிம்பாங்க. 3வது சமாதானம் வேணும்பாங்க. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமாதானமா இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21 24 வசனங்களை வாசித்ததுன்னு சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த வேதத்தை, இதில் உள்ள வசனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன்கிட்ட அன்பா இருந்தா இந்த வசனத்தை கை கொண்டு நடப்போம், தேவனிடம் அன்பாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை நம்ம இருதயமாகிய பலகைகளை எழுதி கொள்ள வேண்டும். இதை காத்து கொள்ள வேண்டும். நம்மள்ட்ட உள்ள பொருளை எப்படி பந்துஸ்தா பேணி பாதுகாத்து அதை வைத்திருக்கிறோமோ, அதை விட மேலானது ஆண்டவருடைய வார்த்தை. இதை ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. இதை காத்து இதன்படி நாம் வாழ்க்கையில கை கொண்டு நடந்தால் நிச்சயமாய் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அப்படி என்றால் தினசரி வேதத்தை வாசிப்போம். வாசிப்பதோடு நிறுத்திடக்கூடாது, அதை இருதய பலகைகளை எழுதி கொள்ள வேண்டும். எழுதுதலோடு நின்றக்கூடாது, அது வாழ்க்கையில கடைபிடித்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இங்கே நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானத்தை கட்டளையிடுகிறார். எனவே நாம் அப்படி ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடைபிடித்து நடக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை எழுப்புகிறீர். அவங்களுக்கு சில செய்ய வேண்டிய காரியத்தை உணர்த்துகிறீர். ஆண்டவரை, நாங்களும் எங்களுக்கு கொடுக்கின்ற கட்டளைப்படி செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நோவா அப்படியே செய்தான் என்ற வார்த்தையின்படி நாங்களும் நீ சொல்லுகிற விஷயத்துல அப்படியே செய்ய கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை புதிய காலை மன்னா செய்தியுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையில்